டாபிக் அப்படின்னு வரும்போது இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாபிக்ல நம்ம பார்க்கறது வந்து ஒரு மாடலை வந்து நாம எப்படி வந்து நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ரேங்கிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி ரேங்கிங் பண்றதுக்கு முன்னாடி நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸிங் பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னொரு செஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராம்ப்ட் ஃப்ளோனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராம்ப்ட் ஃப்ளோல நமக்கு சாட்னா என்ன, எவாலுவேஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் சாட்னா என்னன்னு பார்த்தோம். அதுல நாம மல்டி Q&A பேஸ்ட் சாட் பார்த்தோம். அந்த சாட்டை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்படி க்ளோன் கொடுத்து நம்ம க்ளோன் அப்படின்னு கொடுத்து அந்த சாட்டையும் நம்ம எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு அந்த சாட்டுக்குள்ள நம்ம இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்துச்சு, ரைட்? இந்த ப்ராம்ப்ட்ல இப்படி நமக்கு வந்தது. இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம இது எல்லாமே பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த லுக்கப் அப்படின்னு வரும்போது இந்த லுக்கப்புக்கு நமக்கு தேவை என்ன, நமக்கு ஒரு இண்டெக்ஸிங் டேபிள் வேணும், இண்டெக்ஸிங் டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இண்டெக்ஸிங் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நேராக இங்கே டேட்டாக்கு வந்துட்டு நாம டேட்டாவில் போயிட்டு நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் இண்டெக்ஸ் எடுத்து அப்புறம் நம்ம இங்கே போயிட்டு நம்ம Azure சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி, ஓகே, நம்மளுடைய Azure சர்ச்சை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் பண்றோம், ரைட்டா? இங்க வந்து Azure சர்ச் பேக்எண்ட்ல யூஸ் பண்ணி அந்த சர்ச்சை வச்சு நாம என்ன பண்ணோம், டேட்டாவை வந்து இண்டெக்ஸ் பண்ணோம். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்புறம் அதை வெக்டர் சர்ச்சாவும் இதுவும் பார்த்தோம். இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்ச் டேட்டா பேஸ்ல நம்ம சர்ச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம சர்ச் பண்றோம். இது எல்லாமே செட்டப் எல்லாமே நடந்துருச்சு. இப்போ நான் சர்ச் பண்ற டேட்டா பேஸ் இண்டெக்ஸ் பண்ணிருக்கிறது இன்னைக்கு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 292 பேஜஸ் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை தான் நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு வேர்ல்டு வைட் டூர் டாக்குமெண்ட், ஓகே, பேக்கேஜ் டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போகும்போது இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, சோ மெனி ஆஃப் டிராவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்தோம் அப்படின்னா 5 டிராவல் ஸ்டைல், ஓகே, என்ன, ஓகே, அப்புறம் ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்டோட டிராவல் என்ன, ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட்ல என்னென்னலாம் பார்க்கலாம், அப்புறம் இந்தியாவில் என்ன பார்க்கலாம், ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவலும் ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இது போனோம்னா ஒரு 292 பேஜஸ் இருக்கு. இந்த 292 பேஜஸையும் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ல இங்க கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி நாம இண்டெக்ஸிங் பண்ணிருக்கோம். அதாவது ஹைபிரிட் இண்டெக்ஸ்ல, சிமெண்டிக் இண்டெக்ஸ்லாவும் வெக்டர் டேட்டா பேஸ்ல நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேக் எண்ட்ல போயிட்டு என்ன ஆகும், எனக்கு இண்டெக்ஸிங் ரன் ஆகும். இண்டெக்ஸிங் ரன் ஆச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு இண்டெக்ஸிங் ரன் ஆகி எனக்கு இந்த இண்டெக்ஸ் டேட்டா இங்க எனக்கு இருக்கும். ஓகேயா, இதை நாம டீட்டெயிலா ஒரு செஷன்ல பார்த்துருக்கோம். அந்த செஷன் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ இந்த இண்டெக்ஸிங் வந்தா என்ன இண்டெக்ஸிங் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது ரன் பண்றதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். இந்த இண்டெக்ஸிங் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் அண்ட் வால்யூம். ஸோ அதனால என்னால் லைவா இதை பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி இண்டெக்ஸிங் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸிங் பண்ண டேட்டா இங்க இருக்கு இல்லையா, இந்த டேட்டா தான் இருக்கு. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொரி பண்ணி பார்க்கணும். என்னோட சாட் GPT வழியா அல்லது என்னோட சாட் வழியா நான் என்னோட அப்ளிகேஷன் வழியா நான் கொரி பண்ணி பார்க்கணும். இப்போ இதான் என்னோட இன்டென்ஷன். ஓகே, இப்போ இதை நான் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னா நான் அதுக்கு யூஸ் பண்றது வந்து பேசிக்கா நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து இப்போ நான் இங்க இருக்கிறது வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ஃப்ளோ தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோல போயிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஓகே, நான் அந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோக்குள்ள போனேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ இங்க இருக்கு. இப்போ எனக்கு இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோல வரும்போது எனக்கு தேவையானது விஷயம் என்னன்னா எனக்கு இங்க கம்ப்யூட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். என்னோட கம்ப்யூட் செஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இந்த கம்ப்யூட் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு தடவையும் நமக்கு தேவையானது என்னன்னா ஒரு 3 to 5 minutes ஆகும். அதுவும் கோட்டா இருக்கிறத பொறுத்து தான் அது ஸ்டார்ட்டா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். நான் இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், அந்த கம்ப்யூட் செஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இங்க தேவையான எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படிங்கறது நான் யாரோட இன்ட்ராக்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் இங்க கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ChatGPT 4ஓட நான் இன்ட்ராக்ட் பண்ண போறேன். இன்ட்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு இது எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இப்போ இங்க எனக்கு லுக்அப் இருக்கு, சிமெண்டிக் சர்ச் யூஸ் பண்றேன். ஓகே, இங்க சிமெண்டிக் சர்ச் யூஸ் பண்றேன் அல்லது சிமெண்டிக் பிளஸ் கீவேர்ட் சர்ச்சா அப்படிங்கிறது தான். இப்போ நான் இங்க உள்ள போயிட்டு ஓகே, இங்க இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய AI சர்ச் இன்ஜின்ல இருக்கக்கூடிய சர்ச்சை நான் கால் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேயா, இந்த கான்ஃபிகரேஷன் நான் ஜென்ரலா பண்ணணும்.
ஓகே, இங்க இருக்கு சர்ச். இண்டெக்ஸ், ரிஜிஸ்டர்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எனக்கு தேவையான சர்ச்சோட இது, ஓகே, எந்த சர்ச் நான் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னோட செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டு இங்க வரும்போது எனக்கு இப்போ மல்டிபிள் ஆப்ஷன் வரும். வெக்டர் அண்ட் கீவேர்ட் சர்ச் அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எத்தனை ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஒரு 5 ரிசல்ட், டாப் 5 ரிசல்ட் எனக்கு அங்கேருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு இதுதான் வந்து என்னோட லுக்அப். பேசிக்கா என்ன பண்றேன்னா இன்புட் கொடுக்க போறேன். மாடிஃபை கொரி வருது. என்னுடைய இனிஷியல் கொரி, நான் என்ன கேள்வி கேட்கறனோ அந்த கேள்வி இங்க வரும். வந்ததுக்கு அப்புறம் அது எங்க போகும், எனக்கு என்னோட லுக்அப் டேட்டா பேஸ்க்கு போகும். லுக்அப் டேட்டா பேஸ் என்ன, இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃபைல் இண்டெக்ஸ் பண்ண பேக் எண்டுக்கு, ஓகேயா, அங்க போகும். அங்க போய் அந்த இண்டெக்ஸ்டு வெக்டர் டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு கொரி பண்ணி இங்க எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து எனக்கு என்ன பண்ணணும், என்னுடைய ப்ராம்ப்டை வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டு இங்க வரும்போது இந்த இடத்துல எனக்கு அந்த ப்ராம்ப்ட் என்ன, என்னோட சாட் ஹிஸ்டரி என்ன, என்னோட ப்ராம்ப்ட் என்ன, என்னோட விஷயங்கள் என்னன்னு வரணும். இப்போ இங்க நான் வரும்போது பாத்தீங்கன்னா இதுல 3 வேரியன்ட் இருக்கு. ஓகே, ஸோ வேரியன்ட் 1, வேரியன்ட் 2, வேரியன்ட் 3 3 வேரியன்ட் இருக்கும். நாம ஒரே விஷயத்தையும் என்ன பண்ணலாம், 3 வேரியண்டாவும் நாம கொண்டு வரலாம். ஓகே, நான் அந்த வேரியண்ட்டுக்குள்ள போல. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா சாட்டோட அவுட்கம், ஓகே, அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து எடுத்துட்டு அவுட்கம் கொண்டு வந்துட்டு அவுட்கம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். இதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு, ஓகே, இப்போ நான் போயிட்டு இந்த சாட்டுக்கு வந்து, ஓகே, இப்போ போய் நான் சாட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும், இந்த இடத்துல எனக்கு சாட் வரணும். ஓகேயா, எனக்கு எதுல இருந்து வரணும் சாட்டு, என்னுடைய இந்த பர்டிகுலர் இதுல இருந்து சாட் வரணும். ஓகே, எனக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் பூராவுமே இதுல இருந்து வரணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு என்னோட சாட்ல போயிட்டு, ஓகே, I need a plan for 10 days. Okay, let me know the travel mode is air or land or both. Okay, so if I ask this question, basically என்ன பண்ணணும்னா இது போய் இன்டர்நெட்ல எல்எல்எம்ல அதுல இருக்க நாலேஜ்ல இருந்து எனக்கு வரக்கூடாது. எனக்கு எல்லாமே எங்க இது வரணும் அப்படின்னா எனக்கு வர வேண்டியது எல்லாமே என்னுடைய டேட்டா பேஸ்ல இருந்து, என்னுடைய ஃபைல்ல இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு இதை கொடுக்கணும். ஓகே, அதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன் இங்க. ஓகே, ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே இங்க தெரியும். ஸோ டெஸ்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்கேன். நான் வந்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு ஐ எம் பிளானிங் ஃபார் டிராவல் இந்தியா அதர் பிளேசஸ், ஐ நீட் அ பிளான் ஃபார் 10 days. ஓகே, இப்போ என்ன சொல்லுது, ஆக்டிவிட்டி ரேங்க் வந்து மிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகே, ட்ரிப் லெவல் வந்து 3, இது பண்ணலாம் நீ அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இதெல்லாமே நான் என்ன பண்ணலாம், கோச்சு, ட்ரெயின், போட்டு, ரிக்ஷா, இது எல்லாத்துலேயுமே நான் ட்ராவல் பண்ணுவேன். இது எல்லாமே வரும். இப்போ இதை போய் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வேர்டு வந்து இது உள்ள இருக்கா அப்படின்னு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, இருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க இருக்கு ரைட்டா. இப்போ இந்த பேஜுக்கு போனோம்னா 42, பேஜ் நம்பர் 42, 43க்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணும். ஓகே, பேஜ் நம்பர் 43 to 45, ரைட். ஸோ இங்க வந்தோம்னா நமக்கு இது இருக்கு, இந்த ட்ரிப்ல இருந்தா அது நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. 15 days என்னென்ன மீல் அது நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, என்ன இருக்கு அப்படிங்கிறது. அதுல ஆக்டிவிட்டி லெவல் பாத்தீங்கன்னா 3, ஆக்டிவிட்டி லெவல் இங்க 3 இருக்கு. அதையும் நமக்கு எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துச்சிங்க, இந்த இடத்துல நமக்கு ஆக்டிவிட்டி லெவல் 3 அப்படிங்கிறதையும் நமக்கு இங்க கொடுக்குது. ஸோ பேசிக்கா நமக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துட்டு வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துச்சு. இப்போ நான் அவுட்புட்டுக்கு போனேன் அப்படின்னா, அவுட்புட்ல போய் பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு அவுட்புட்டும் எனக்கு காமிக்கும். இது ஃபைனல் அவுட்புட், ரைட். எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு இங்க வந்திருக்கிறது வந்து ஃபைனல் அவுட்புட்.
ஓகே, இப்போ இந்த அவுட்புட்ல இருந்து இப்போ நான் ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட்டை போய் பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு இதோட அவுட்புட்டை பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, இந்த அவுட்புட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 days ட்ரிப் கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேயா? இப்போ லுக்அப் அவுட்லுக் போய் பார்த்தேன்னா, இதுதான் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல், அதாவது இண்டெக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து எடுத்துட்டு வந்த அவுட்புட். இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எத்தனை அவுட்புட் வந்திருக்கு, இங்க 5 அவுட்புட் வந்திருக்கு. 0ல இருந்து 5 அவுட்புட் வந்திருக்கு. ஏன் 0ல இருந்து 5 அவுட்புட் வந்திருக்கு? நான் கேட்டது என்னங்க, நான் 5 அவுட்புட் கொடுன்னு கேட்டேன். அதனால எனக்கு 5 டைப் ஆஃப் அவுட்புட்டை எனக்கு எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கு. ஓகேயா? இப்போ இந்த 5 கொடுத்ததுனால எனக்கு 5 அவுட்புட் எடுத்துட்டு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்கு, இங்கே போகும்போது இந்த இடத்துல எனக்கு அந்த 5 அவுட்புட்டையும் எடுத்துட்டு அதுல இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்கு, சிஸ்டம் அவுட்புட் என்ன அப்படிங்கறத எடுத்துட்டு எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட், இந்த ப்ராம்ப்ட் தான் நம்ம ஜிபிடிக்குள்ள கொடுத்து ஃபைன் டியூன் பண்றோம். ரைட்டா? ஸோ அது ஃபுல்லாவே இங்க இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்க வரக்கூடியது என்னன்னா, ஃபைனலா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு இந்த இடத்துல வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு அவுட்புட்டையும் நம்ம வேலிடேட் பண்ணி ஒன்னே நம்ம பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல் லுக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் கிரேட், ரைட்? இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த இடத்துல ஓகே நம்ம பார்த்தோம் இல்லையா, 5 அவுட்புட் எனக்கு எடுத்துச்சு. ஓகே, இதுல என்ன பேசிஸ்ல எனக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்துச்சு, இல்ல என்ன பேசிஸ்ல எனக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகே, அப்போ என்ன பேசிஸ்ல எனக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதுல பெஸ்ட் எதுன்னு எடுக்கணும், இதுல ரேங்கிங் பண்ணணும். நான் இந்த ரேங்கிங் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ரீ ரேங்கிங் அப்படின்னு சொல்றோம். இது உள்ள போனீங்கன்னா மோட் டூல்ல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரீ ரேங்கிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த ரீ ரேங்கிங் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். பேசிக்கா நீங்க இந்த ரீ ரேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் வேணா எடுத்துட்டு வந்து தரேன் உங்களுக்கு, பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ரீ ரேங்கிங்குள்ள வந்தோம் அப்படின்னா ரெண்டு டூல் இருக்கு. இதுல நாம வரக்கூடிய ரிசல்ட்டை ரேக்ல இருந்து நம்ம பண்ணது என்ன, ரிட்ரீவல் ஆர்குமெண்டட் ஜெனரேஷன், ரேக் தான் இப்ப பண்ணோம். ஓகேங்களா? இந்த ரேங்க்ல நம்ம ஃப்ளோ வழியா எடுத்துட்டு வரும்போது நாம என்ன பண்றோம்னா, வர்ற ரிசல்ட்டை நாம ரேங்கிங் பண்றோம். அதை ரேங்கிங் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேசிக்கா இந்த ஒரு இன்ஜின் யூஸ் பண்றோம். ஓகே, ரேங்கிங் இன்ஜின்ல வந்து B25 அப்படிங்கிற இந்த ரேங்கிங் இன்ஜின் யூஸ் பண்றோம். இதுல நிறைய ரேங்கிங் இன்ஜின் இருக்கு. இதுல இந்த ரேங்கிங் இன்ஜினை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்த நாம கொண்டு வரோம். இது இல்லாம தேர்ட் பார்ட்டி மாடல் இருக்கா இதுக்கு ரேங்கிங் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா, தேர்ட் பார்ட்டி மாடலும் நமக்கு ரேங்கிங் பண்றதுக்கு இருக்கு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் டைப்பா. ஓகே, இப்போ நான் திரும்பவும் என்னோட ப்ராம்ப்ட் ஃப்ளோக்கு போயிட்டு நான் டிராவல் பிளான் வந்தேன் அப்படின்னா, இங்க வரும்போது இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி ஒரு ரீ ரேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்கிங் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரேங்கிங் உள்ள வந்தேன் அப்படின்னா பேசிக்கா என்ன சொல்றேன், இங்கேருந்து எனக்கு 5 ரிசல்ட் எடுத்துக்கோ என்னோட டேட்டா பேஸ்ல இருந்து, என்னுடைய ஓன் டேட்டால இருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அதை எனக்கு டாப் 3 ரேங்கிங்கா ஆக்கி கொடு அப்படின்னு கேட்கிறேன். அந்த ரேங்கிங் ஆக்குறதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய ரேங்கிங்க்கு வந்து 2 டைப் ஆஃப் டூல் இருக்கு. இந்த டூல்ல எனக்கு 2ல ஏதாவது ஒண்ணு. இப்போ இதே வந்து தேர்ட் பார்ட்டில இருந்து ஒரு டூல் வேணும் அப்படின்னா, நான் டிப்ளாய் பண்ணிட்டு என்னோட மாடல் நான் போய் டிப்ளாய் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வரும். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க போயிட்டு என்னோட மாடல்ல போயிட்டு என்னோட தேர்ட் பார்ட்டியோட ரேங்கிங் அப்படி உள்ளது வேணும்னா நான் போயிட்டு இங்க ரேங்கிங் அப்படின்னு அடிச்சேன்னா என்னுடைய ரேங்கிங் மாடல் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரேங்கிங் மாடல் வரும். ஓகே, பாத்தீங்கன்னா இங்க வருதா கோஹெரண்ட் ரீ ரேங்கிங். இப்போ இந்த ரேங்கிங் மாடலை நான் டிப்ளாய் பண்ணலாம். இப்போ ரேங்கிங் மாடலை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு காசு வேணும், இது வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் வேணும். இது போய் நான் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், பிரைஸ் வந்து $2 பர், அதாவது குறிக்கு 1000 குறிக்குன்னு நினைக்கிறேன், $2 நினைக்கிறேன். ஒரு குறிக்கும் அந்த ரேங்கிங் தகுந்த மாதிரி அதுக்கு ப்ரைசிங் வரும். ஓகே, அது இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், டிப்ளாய் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் மாடலை நான் இங்கே கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், பை டிஃபால்ட்டா இந்த ரேங்கிங்குள்ள வந்தோம்னா மைக்ரோசாஃப்டுடைய ரேங்கிங் டூல்லையே இந்த 2 ரேங்கிங் வந்து B25யும் ஸ்கேல்டு ஸ்கோர் ஃபியூஷனுங்கிற 2 ரேங்கிங் மாடல் இருக்கு ஆல்ரெடி. இதையே நம்ம யூஸ் பண்ணி வேணாலும் நாம ரேங்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணது ஏதாவது உங்களுக்கு
இப்போ இது எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன், சேவ் பண்ணி. ஓகே, இப்போ நான் போய் பண்ணிட்டு, ஓகே, லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அல்லது வந்து கிவ் மீ அ பெஸ்ட் பேக்கேஜ்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். based on the feedback. Okay, user feedback. Okay, or rating. Okay, அது வரைக்கும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன், பார்க்கலாம் என்ன வருது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ரேங்கிங்லேருந்து என்னோட டேட்டாபேஸ்லேருந்து போய் எடுத்துட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அங்கேருந்து எனக்கு 3 ரேங்கிங் எடுத்துட்டு வந்து அந்த ரேங்கிங்லேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட்டை எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். அந்த எவாலுவேஷன் எப்படி பண்ணுது, அந்த டேட்டாவை எப்படி பின்னாடி பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்கறது இங்கே. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்கு. டேக் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே, நமக்கான ரிசல்ட் வந்துருச்சு இப்போ இங்கே. ஓகேங்களா? ஸோ ஏர் டிராவல், ஓகே, அதோடைய ரிசல்ட்டு நமக்கு இப்போ வந்திருக்கு. ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேசிக்கா 1 by 1 தான் நம்ம போய் பார்க்கணும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கு. ஏன்னா நம்ம 5 கேட்டிருந்தோம், 0 to 4 கரெக்டுங்களா? 5 வந்திருக்கு. ஓகே, இது வந்து நமக்கு நம்மளுடைய டேட்டாலேருந்து வந்து லுக்கப்லேருந்து வந்தது. இப்போ அதே போயிட்டு நம்ம அவுட்புட்ல போய் பார்த்தோம்னா 0 1 2 3 நமக்கு 3 ரேங்கிங் பண்ணி வந்திருக்கு. ஓகே, அந்த 5ல இப்போ என்ன இருக்கு? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சாய்ஸ் இருக்கோ அதுல 3ல நமக்கு 3 வந்துருச்சு. இங்க 3 இப்போ நம்ம என்ன பண்றோம்? நாம ஜென்ரேட் பண்றதுக்கு உள்ள கொடுக்குறோம், கொடுத்துட்டு அதை நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த இதுதான் நம்ம என்ன பண்றோம்? எல்எல்எம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்க கொடுத்து அங்கேருந்து நம்ம அவுட்புட்டை வாங்குறோம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா நமக்கான அவுட்புட்டு இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகே, ஸோ அதுல என்ன பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட் நமக்கு ரேங்கிங் படி நமக்கு கொடுக்குது. இப்போ இதுதான் நாம ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓன் கண்டென்ட் எடுத்துட்டு அந்த ஓன் கண்டென்ட்டை நம்ம எப்படி ரேங்கிங் பண்றோம், அதை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். இதுல என்னென்ன நீங்க கரெக்டா கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த ஏரோஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது எதோட கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேசிக்கா என்ன இருக்கும்? இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மாடிஃபைட் கொரிஸ் வரும். மாடிஃபைட் கொரிஸ்க்கு என்ன இன்புட்டு? இந்த சார்ட்டோட ஹிஸ்டரியும் சார்ட்டோட இன்புட்டும் தான், நம்ம கொடுக்குற இன்புட்டும் தான் இன்புட்டா வரணும். அதுக்கப்புறம் லுக்கப், எங்க லுக்கப் பண்ண போறோம்? நம்மளுடைய கண்டென்ட்டை சர்ச் டேட்டாபேஸ் அஷூர் ஏஐ சர்ச் யூஸ் பண்ண போறோம். அந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கணும். ஓகே, அந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மாதிரியான கொரி ஸ்ட்ரிங் பண்ண போறோம் அப்படிங்கிறது முடிப்போம். அப்ப இதுக்கு இன்புட் என்ன? ஓகே, இதுக்கு இன்புட் வந்து இந்த கொரியோட அவுட்புட், அதாவது இந்த மாடிஃபை கொரி இருக்கு பாத்தீங்களா, இதோட அவுட்புட் தான் என்ன இதுக்கு இன்புட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை எடுத்து என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய கொரியோட இன்புட்ல ரேங்கிங் கொடுத்துட்டு லுக்கப்போட அவுட்புட், எதோட அவுட்புட்? இந்த லுக்கப் பாத்தீங்களா, இந்த லுக்கப்போட அவுட்புட் தான் நமக்கு என்ன பண்ணோம்? ரிசல்ட்டுக்கு கொடுக்குறோம். கொடுத்து அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க வரும்போது நம்ம எதோட அவுட்புட் கொடுக்கணும்? ரேங்கோட அவுட்புட். ரேங்கிங் ஆயிடுச்சு. இப்போ ரேங்கிங் ஆனதுக்கு அப்புறம் ரேங்கோட அவுட்புட் எடுத்து இதுக்கு இன்புட்டா கொடுக்கணும், ஜெனரேட்டட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து இன்புட்டா கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரேங்கிங்கோட அவுட்புட், இந்த ஜெனரேட்டட் அவுட்புட்ல இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெனரேட்டட் அவுட்புட்டை எடுத்து நாம ப்ராம்ப்ட் வேரியன்ட்டுக்கு வந்து இன்புட்டா கொடுக்கணும். அப்புறம் ப்ராம்ப்ட் வேரியன்ட்டோட அவுட்புட்டை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்? சார்ட் வித் கான்டெக்ஸ்ட், நம்ம கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டு அந்த கான்டெக்ஸ்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ப்ராம்ப்டை கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்டை கொடுக்கும் போது என்ன ஆகும்? கடைசியா அது எல்எல்எம்க்கு போயிட்டு அதை நமக்கு ஃபைனலா ரிசல்ட் எடுத்துட்டு வரும். ஸோ ஒரு கேள்வி வந்துச்சு, நான் 2 எல்எல்எம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்க ஒரு எல்எல்எம் யூஸ் பண்ணலாம், இங்க ஒரு எல்எல்எம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 எல்எல்எம் நீங்க யூஸ் பண்ண முடியும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு என்னோட இதில் வந்து நான் இதில் இந்த எல்எல்எம் யூஸ் பண்ணிட்டு இங்கே நான் வந்து இன்னொரு எல்எல்எம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஆஸ் லாங் அஸ் எனக்கு அந்த மாடல் இருந்துச்சுன்னா என்னால் பண்ண முடியும். இது நான் ஒரு ஃபைன் டியூன் பண்ண மாடல் இது. இதை யூஸ் பண்ண முடியுமானா என்னால் 2 டைப் ஆஃப் எல்எல்எம்மும் என்னால் யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்எல்எம்மும் என்னால் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஓகே, இதுதான் வந்து ரீரேங்கிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். இதுல அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ரீரேங்கிங்கோட இண்டெக்ஸ் லுக்கப்பையும் யூஸ் பண்ணீங்கன்னா சேர்த்து இன்னும் நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இண்டெக்ஸ் லுக்கப்பை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இண்டெக்ஸ் பண்ண லுக்கப்பை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்துட்டு ஓகே இண்டெக்ஸ் லுக்கப் அப்படின்னு கொடுத்து ஆட் கொடுத்துட்டுன்னா எனக்கு இப்போ இண்டெக்ஸ் லுக்கப் வரும். இப்போ இந்த இண்டெக்ஸ் லுக்கப்லேருந்து நான் என்ன பண்ணலாம்னா என்னோட இண்டெக்ஸ் லுக்கப்பை ஆட் பண்ணி நான் என்னோட இண்டெக்ஸ் லுக்கப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஓகே இந்த இண்டெக்ஸ் எடுக்கிறேன். இதுலேருந்து எனக்கு என்ன இண்டெக்ஸிங் வேணுமோ அந்த இண்டெக்ஸிங்கை எடுத்துட்டு ஓகே அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணலாம்னா ரீரேங்கிங் பண்ண சொல்லலாம். அப்போ இன்னும் ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன் படி அவங்க சொல்ல ரெக்கமெண்டேஷன். ஓகே, டைரக்டா நீங்க ரீரேங்கிங் யூஸ் பண்ணாம இண்டெக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணிட்டு ரீரேங்கிங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அதையும் வேணாலும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் போய் ஒரு பேராமீட்டரையும் மாத்திட்டு நான் பண்ணேன்னா எனக்கு அந்த ரிசல்ட் இன்னும் பெஸ்டா வரும். ஓகே, தட்ஸ் இட். ஐ பாஸ் ஹியர். எனி கொஸ்டின்? எஸ் பை. ஆக்சுவலாக நம்ம மாடல் யூஸ் பண்ணல பை. இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு மாடல் அந்த டிராவல் கைடு அப்லோட் பண்ணீங்க. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஆக்சுவலா வந்து அவங்க மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்போர்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரிலேட்டடா ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்னோட அது கேட்டகரைஸ் எங்கேயாச்சும் பண்ண முடியுமா பை? ஸோ இப்போ வர கொரியில இருந்து யூசர் ப்ராம்ப்ட் பண்றதுல இருந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி திஸ் இஸ் ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிக் மாடல், ஆன்போர்டிங் ரிலேட்டட் மாடல், திஸ் இஸ் ஃபார் த ப்ராசஸ் டாக்குமெண்ட், அத மாதிரி கேட்டகரைசேஷன் எங்கேயாச்சும் பண்ணலாமா? இல்ல, அது வந்து நம்ம வந்து எப்படின்னா நீங்க அந்த ஏஜென்டிக்ல வரும்போது மல்டி ஏஜென்ட்ல வந்து நம்ம வந்து டியூன் பண்ணலாம். ஓகே, இப்போ மல்டி ஏஜென்ட்ல வந்து நம்ம வந்து அனுப்பலாம். ஓகே, ஒன்று பின்னாடி வந்து ஒன்று தான் இருக்கும். ஆனா உங்களுடைய கோரிக்கை தகுந்த மாதிரி ப்ராம்ப்டிங் மாறும். ஒன்று. ரெண்டாவது இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா வேரியேஷன் சொன்னேன்ல ப்ராம்ப்ட்ல இந்த இடத்துல. ஓகே, இங்க வரும்போது ப்ராம்ப்ட் வேரியேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு ப்ராம்ப்டையும் நீங்க வேரியேஷன் பண்ணலாம். அதாவது கான்டெக்ட் செட் பண்றோம்ல, நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன் நான். பேசிக்கா நீங்க ஹெச்ஆர் ரிலேட்டட்னா இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, யூஆர் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட்னு மாத்திடலாம் இதை ப்ராம்ப்ட்ல. இப்ப இதே இங்க போகும்போது இந்த ப்ராம்ப்ட் வேரியேஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட், எக்ஸ்பென்ஸ் அசிஸ்டன்ட்னு மாத்திடலாம் இதை. ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரு வேரியன்ட். ஓகேங்களா? அப்போ நாம என்ன பண்ணுவோம்னா உள்ள வரும்போதே இங்க வரும்போது கடைசியா இந்த இடத்துல வரும்போது எந்த வேரியன்ட்டுக்கு நம்ம அனுப்புறோங்கிறத முடிவு பண்ணிடலாம். இப்போ கேள்விக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அந்த கான்டெக்ட் அந்த டோன் செட் பண்ணி ஓகே பண்ணிட்டு ஒரே மாடல் தான். மாடல்ல நீங்க மாத்த முடியாது இல்லையா, பின்னாடி ஒன்னொன்னுக்கு ஒரு மாடல் ரன் பண்ணா எங்க போறது காசுக்கு? கரெக்ட். ஓகே, சோ வேரியண்ட்டை வந்து மாத்திட்டு ப்ராம்ப்ட் வேரியண்ட்டை மாத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு தான் மல்டி வேரியண்ட்ல வரும் அது. ஓகே ஓகே. எனி அதர் क्वेश्चन? சரி, ஒன் மோர் क्वेश्चन பை. சொல்லுங்க. அந்த மாடல் வந்து இண்டெக்ஸிங் பண்றது வந்து இப்போ அஜூர் சர்ச் வந்து இண்டெக்ஸிங் வந்து அது மேண்டேட்டரியா பை ஆப்ஷனலா பை? அது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகே ஓகே. பிகாஸ் காஸ்டிங் வந்து அதுல இன்வால்வ் ஆகுது. வாட் ஐ அப்சர்வ் அதான் நீங்க போயிட்டு இங்க இண்டெக்ஸிங் போயிட்டு ஓகே டேட்டா அண்ட் இண்டெக்ஸிங் போயிட்டு இண்டெக்ஸிங்கை செலக்ட் பண்ணீங்கனாலே இந்த இண்டெக்ஸிங்ல வரும்போது டேட்டா சோர்ஸுக்கு வரும்போதே அது கேட்குது உங்கள்கிட்ட எது வேணும், மேங்கோ டிபி வேணுமா இல்லை எங்க வேணும் கேட்குது. ஓகேங்களா? இங்க போயிட்டு நீங்க என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க இண்டெக்ஸிங் சர்ச்ல வரும்போது நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். அது என்னங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஆப்ஷன்ஸ் தான். இது வந்து நம்ம டைரக்டா பவுண்டரியில பண்றதுனால பவுண்டரி வந்து இன்டிகிரேட்டட் வித் அஜூர் சர்ச். இப்போ நீங்க இதே வந்து கூகுளோடதுக்கு போனீங்கன்னா அவங்களோடது இருக்கும். ஓகேங்களா?
ஓகே. அந்த இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஆக மொத்தம் இண்டெக்ஸிங் பண்ணணும். Okay. 3